கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம் என்னன்னு கேட்டால் 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 சாமுவேல் சாப்டர் 2 verse 7ல என்ன வாசிக்கிறோன்னு கேட்டால், வாசிங்க எடுத்தவங்க. நீங்கள் உங்கள் கைகளை திடப்படுத்திக் கொண்டு, இப்போதும் நீங்கள் உங்கள் கைகளை திடப்படுத்திக் கொண்டு நல்ல சேவகராயிருங்கள். நல்ல சேவகராயிருங்கள். நீங்கள் உங்கள் கைகளை திடப்படுத்தி கொண்டு. இப்பதான் நீங்க கவனிக்கணும். இங்க பாருங்க, உங்களை என்னையும் கர்த்தரே வந்து திடப்படுத்துறது அது வேற. உங்களை என்னையும் எங்களை மாதிரி ஊழியக்காரங்க வந்து பேசி ஊழியர்கள் திடப்படுத்துறது அது வேற. சொப்பனம் தரிசனத்தின் மூலம் திடப்படுவது அது வேற. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் பேசுறாரு, நீங்களே உங்களை திடப்படுத்துங்க. அதான் ஒண்ணுமே இல்லாம ஒண்ணும் இல்லாம நான் உட்கார்ந்து கிடக்கிறேன்னா நான் போய் எப்படி திடப்படுத்த முடியும்? நம்பர் 1, நீங்கள் உங்கள் கைகளை திடப்படுத்தி கொண்டு நல்ல சேவகனாயிருங்கள். அமிலேக்கரை அடிச்சுட்டு போயிட்டான், பிச்சுட்டு போயிட்டான், தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு புலம்பிக் கொண்டிருக்கிற தாவீது, ஆண்டவர் சொல்றாரு, அவன் வந்து கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டதுனால அவன் மறுபடியும் யுத்தத்துக்கு போனான். இங்க என்ன சொல்ல வரேன், நீங்கள் உங்கள் கைகளை திடப்படுத்தி கொண்டு நல்ல சேவகரா நீங்க மாறணும். ஆமென். சேவகர், சோல்ஜர்ஸ். சரியா? ஒரு யுத்த வீரனா நீங்க இப்போ நீங்க 75 வயசா இருக்கலாம் பிரதர். ஐயா உங்களுக்கு சொல்றேன், நீங்க ஒரு யுத்த வீரன் தான். சரீரம் தான் 75, உங்கள் ஆத்துமாவில ஆவியில 25. ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த நாட்கள்ல அப்போ பாருங்கன்னா, நம்ம கர்த்தருக்குள் திடப்படுத்துவது எப்படி? ஒரு கேள்வி. நம்பர் 1, நீங்கள் உங்கள் கைகளை திடப்படுத்துங்க. அப்ப இதை எதை குறிக்கிறது? கைகளை. அடிக்கடி நம்ம பேசுவோம்ல, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் நம்ம என்ன பேசுவோம்? கர்த்தருடைய நாமத்தினால் அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். ஐசையா 35:3ல, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 35:3ல நம்ம தெளிவாய் வாசிக்கிறோம். தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்க, தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்க. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை தளர்ந்த கைகளை திடப்படுத்தணும்னா அப்போ ஜெப வாழ்க்கையை குறிக்கிறது, ஜெப ஜீவியத்தை குறிக்கிறது. நல்ல லீடர்ஸுடைய ப்ரீச்சர்ஸ் எல்லாம் பேசும்போது, ஜெபம் நடத்தும் போது கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க, கையை உயர்த்துங்க, நடு இரவில் உங்க கைகள் தளராமல் இருக்கட்டும் அப்படின்னு பேசுறாங்களே. வாட் இஸ் த மீனிங்? இந்த கைகளை உயர்த்தினாலே சாத்தான் டென்ஷன் ஆயிடுவான். புரியுதா? இது தெரியாம தான் நிறைய விசுவாசிகள் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோன்னு அப்படியே, இங்கே என்னை பாருங்களேன், நான் இப்படி இருக்கிறத பாருங்களேன், அப்படியே இருப்பான். ஆனால் மற்ற நேரங்களை எப்படி நிற்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் சொல்றார், கையை உயர்த்துனா கமிட்டி மெம்பராக இருக்கலாம், செக்ரட்டரியாக இருக்கலாம், ட்ரெஷராக இருக்கலாம், அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருக்கலாம், ரெவரண்டாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், பிஷப்பாக இருக்கலாம், இவாஞ்சலிஸ்டாக இருக்கலாம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபிக்க நம்ம பழகணும். கைகளை உயர்த்தும் போது பரலோக ராஜ்யத்தோடு கனெக்ட் பண்ணுகிறோன்னு நமக்கு தெரியும். அப்போ நீங்க உங்களை திடப்படுத்தி கொள்ளணும்னா, ஒன்று, நம்முடைய ஜெப ஜீவியத்தை மறுபடியும் கட்டி எழுப்ப வேண்டும். எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள், அவங்க சொல்றாரு, உங்கள் கைகளை திடப்படுத்தி கொண்டு நல்ல நல்ல சேவகராயிருங்கள். அந்த வார்த்தை பாருங்க, 2 சாமுவேல் நம்ம வாசிக்கிறோம்ல, 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, நீங்கள் நல்ல சேவகராக இருக்கணும், குட் சோல்ஜரா நீங்க மாறிடணும். ஆமென். நீங்க நல்ல குட் சோல்ஜரா நீங்க மாறணும். உங்க கைகளை நீங்க திடப்படுத்தணும், அப்பதான் குட் சோல்ஜர். அவன் கையை திடப்படுத்தாதவன் யாரு? ஒஸ்ட் சோல்ஜரு. அவன் வந்து பேர்ட் சோல்ஜரு, ஒரு பைசாக்கு புரோஜனம் இல்லாத ஒரு யுத்த வீரன். பார்த்தா இது எப்படி பார்க்குறேன்னா, அன்னைக்கு கோலியாத்து யுத்தம் பண்ண ஜெயிக்கிறதுக்கு தலசீராவும் மார்க் அவசத்தையும் அதை இதையும் மாட்டிக்கிட்டு எல்லாம் வந்து நின்றுட்டாங்க. நம்ம ஸ்டைலில் சொல்லணும், ஆமேன், ஹல்லேலூயா, பிரைஸ் காட், எல்லாம் வாங்க போலாம், ஆமேன், கர்த்தர் நடத்துவார், ஹல்லேலூயா. ஆமாம், கோலியாத்து ஒரு சத்தம் போட்டான், அட்ரஸே இல்லை. கோலியாத்து ஒரு சத்தம் போட்டான், அட்ரஸே இல்லை. அவன் வெளியே பார்க்கறதுக்கு குட் சோல்ஜரு. கோலியாத்தை வந்து நிறுத்தினா தான் குட்டா பேடான்னு தெரியுது இன்னைக்கு. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆனால் தாவீதுக்கு அந்த சத்தம் பெருசாகவே இல்லை. இத்தனைக்கு அவன் கையில் மார்க் அவசரம் இல்லை, பட்டயம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த சத்தம் வந்து அவனுக்கு பெருசாக தெரியல. அவன் ஏற்கனவே நல்ல போர் சேவகனாக வனாந்தரத்தில் ட்ரெயின் பண்ணப்பட்டுட்டாரு. கையை உயர்த்தி ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதை நான் தியானிக்கும் போது ஒரு வசனத்தை கர்த்தனுக்கு ஞாபகப்படுத்துறாரு. மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம், மேத்யூ சாப்டர் 28
எல்லாம் பைபிளை திருப்புங்க வேகமா, டக் டக்குன்னு திருப்புங்க. ஆமா, வாசிங்க வேகமாக வாசிங்க. அவர்கள் போகையில் வாசிங்க வேகமா. காற்சேவகரில் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். அடுத்த வசனம். இவர்கள் மூப்பரோடே கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து நாங்கள் நித்திரை பண்ணும்போது சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லுங்கள். அவனை களவாக கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லுங்கள். இது தேசாதிபதிக்கு கேள்வியானால் நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி உங்களை தப்பிப்போம் என்றார்கள். ஆமென். நல்ல கவனிக்கணும். அவர்கள் 15, அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். சத்தமா வாசிங்க. பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இன்னொரு முறை சொல்லுங்க. அத லஞ்சம் வாங்கிக்கிட்டு பணத்தை கண்ட உடனே பேச்சு மாறிடுச்சு, இப்படி சொல்லலாமா? இந்த என்ன தெரியும்? ஏன்னா ஏசப்பா அவன் சொல்றாங்க பாருங்க, அந்த 27ஆம் அதிகாரம் 63 ஆண்டவனே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. அவனுக்கு ஞாபகம் வச்சிருக்காங்க. 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்புவேன் என்று ஏசப்பா சொன்னது ஞாபகம் வச்சுட்டு சொல்றான். அவர் எழும்பிடுவார். அதனால தவறி தூக்கிட்டு போயிட்டா, அவர் எழும்பி போயிட்டாருன்னா நம்ம இப்படி ஒரு பெரிய மாஸ்டர் பிளானை போட்டு கடைசியில் இந்த சேவகர்களுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்துருவான். பணத்தை கண்டவன ஆள் மாறிடுவான். சொல்லுங்க. பணத்தை கண்டவன ஆள் மாறிடுவான். பயங்கர சண்டை போடுறான். அவனுக்கெல்லாம் கொஞ்சம் பணத்தை கொடுத்து பாருங்களேன். ஆமாம், நிறைய இடங்கள் அப்படி தான் இருக்குது. பணம் கொடுத்தா தான் சார். இப்போ சமீபத்தில் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அங்கே சொன்னாங்க, பிரதர் எல்லாம் நல்லா தான் இருக்குது, வைட்டமின் எம் இருக்காங்க சொல்லுங்கன்றான். எனக்கு ஒன்றுமே புரியல. வைட்டமின் எம்னா என்னடா இருக்குது? விட்டமின் சி டிலாம் சொல்லுவாங்க டாக்டர், இதுன்னா எம்ன்றான். அவன் சொன்னான், சிரிச்சு சொன்னான், மணி தான், வேற ஒன்றும் இல்லைன்றான். மணி மேக்ஸ் மெனி திங்ஸ்ன்னுவான். இல்லை, நான் உன்னை அன்பாக சொல்கிறேன், பணத்துக்கு மாத்திரம் நீங்கள் அடிமையாயிராதீங்க சொல்கிறேன். பணத்துக்கு மாத்திரம், அதாவது நான் சொல்கிறேன், உங்களுடைய சேலரியை சாம் ஜெபத்துரை அண்ணன் சொல்லுவாங்க, உன் சேலரியை நீ தாண்டா நிர்ணயிக்கணும்பாங்க. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நீ கர்த்தருக்கு எவ்வளோ கொடுக்குறாயோ பல மடங்கு கர்த்தருக்கு கொடுப்பாரு. அதான் அந்த ஒரு ஆழமான சத்தியத்தை வச்சுட்டு அவங்க அப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் மறக்க முடியாத உண்மையான சத்தியங்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கே பணம் கிடைக்குதோ அப்படி அலையிற மக்கள். வேற நம்ம குரூப்பை தான் பற்றி பேசுகிறேன். பணம் கிடைச்சல அதை சில அந்த காலத்து சொல்லுவாங்க, சோறு கண்ட இடமே சொர்க்கன்னு வானுங்களாம். சோறை போட்டால் போதும், அங்கேயே படுத்து காலையில் டிஃபனு, மதியானம் சாப்பிட்டு போகிறீங்களா அப்படியே சொல்கிறீங்க. எனக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்குது, சரி இருந்துடுறேன். நான் மதியானம் சாப்பிட்டாச்சு, கொஞ்சம் உடம்பை சாய்க்கிறேன். நான் சாய்க்கலாம் வேணாம், ஒழுங்கா படு அப்படின்னு ஏசியை போட்டு விட்டானா படுத்து, 5 மணி ஆயிடுச்சா, ஐயோ சார் ஒரு டீ குடிச்சிடுறீங்களா பிரதர் அப்படியா சொல்கிறீங்க? சரி கொடுங்க. டீ குடிச்சாச்சு, கொஞ்சம் வடையும் வாங்கி வைக்கிறேன். நான் வச்சு சாப்பிட்டாச்சு. அப்போ பார்த்து காலையில் 8 மணிக்கு வந்து அந்த வீட்டுக்கு சாயந்தரம் 8-7:30 மணி வரைக்கும் அங்கே உட்காந்து அரட்டை அடிச்சு, அப்போ என்னத்தையா நம்ம வந்து வாழ்க்கையில் ஆண்டவரோடு பேசுறது என்ன, இது என்ன? நான் இன்னைக்கு பாரத்தோடு சொல்கிறேன். ஏன் இப்படி டஃப்பாக இன்னைக்கு நான் பேசிகிட்டு இருக்கேன்னா, நம்ம வந்து ஜபமும் பண்ணிக்கிடுவோம், தோத்திரம் பண்ணிக்கிடுவோம், அலையிலையா சொல்லிக்கிடுவோம், எல்லாம் பண்ணிக்கிடுவோம். இங்கே வந்து சோறு கண்ட இடமே சொர்க்கன்னு படுத்துக்கிடுவோம். அதை கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த அன்னைக்கால் சொன்னோம். இன்னைக்கு பணம் தான், பணத்தை கண்டா என்ன மாதிரியா? நான் ஒன்று சொல்கிறேன், 1981 ரட்சிக்கப்படும் போது எனக்கு ஆண்டவர் கொடுத்த சொத்து இந்த பைபிள். ஆமென். இந்த பைபிள் தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பைபிள் தான் இந்த நாட்களில் என்ன மத்தியில் கோடிக்கணக்கான ஊழியக்காரர்களை, விசுவாசிகளை ஆசீர்வாதமாக வச்சிருக்கியா? இதை ஃபாலோ பண்ணாலே நீ ஆசீர்வாதமாக ஆயிடுவ தம்பி. இதை விட்டுட்டு அவ்வளோ சேலரி, இவ்வளோ வந்து இது இந்த மாதிரி அது இதுன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா இன்னைக்கு இந்த பணம் எத்தனை குடும்பங்களை சீரழிக்குது இல்லையா? பணம் அற்ப ஒரு சென்ட் நிலத்துக்கு, 1 அடி நிலத்துக்கும் பொருளுக்கும் அதுக்கும் இதுக்கும் கடந்து சண்டை போட்டு கேவலப்படுகிற நிறைய ஆட்கள் இருக்காங்களே. காரணம் என்ன கேட்டால், அவங்களுக்கு கர்த்தர் மேலே நம்பிக்கை கிடையாது. இங்கே தோத்திரம் ஆமா நீங்கள் சொல்கிறான் கரெக்ட் தான் அப்படின்னு அங்கே போய் உட்காந்துக்கிட்டு எவ்வளோ காசு கொடுக்குறான், எவ்வளோ டவுரி கொடுக்குறான், எவ்வளோ நகை போடுறான் பாரு. இப்படிப்பட்ட கேவலமான ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால தான் தேவனுடைய பிள்ளைகளே நம்ம ஒரு நல்ல போர் சேவகனாக இருக்க முடியவில்லை. அங்கே பாருங்க,
பணத்தை வாங்கிக்கிட்டு வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். பணத்தை வாங்கிட்டு, அந்த நாட்கள்லாம் பணத்தை வாங்கினா தெரியாது, அதை அண்டர் டேபிள்ன்றானுங்க. அண்டர் டேபிள் கீழே அண்டராக இருக்கட்டும் அபோவாக இருக்கட்டும், அதுக்கு மேலே அபோவ் சிசி கேமரா இருக்குது இந்த நாட்களில். பணத்தை கொடுக்குற மாதிரி கொடுப்பேன், சிசி கேமராவில் எடு, மீடியாவில் போடு, ஒரு வருத்து எடு, பயப்படுறான் காசு வாங்குறவனே இன்னைக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்போ தேவனுடைய நாமத்தினால சொல்கிறேன், பணத்துக்கு பின்னால் போயிடாதீங்க, அது பிணத்துக்கு பின்னால் போகிற மாதிரி அடையாளம். அதனால் பாரத்தோடு சொல்கிறேன், பணமும் எல்லாவற்றுக்கும் உதவும், உண்மைதான். ஆனால் பண ஆசையோ எல்லா தீமைக்கு வேறு. இதே நேரத்தில் கஷ்டப்படும் போது 1 லிட்டர் பெட்ரோல் காசு இருந்தால் நல்லா இருக்குமேன்னு இருக்கும்போது பணம் தேவையாக இருக்கும். அந்த நேரத்துலையும் கையை உயர்த்தி தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஆச்சரியமான பதிலை கொடுக்குறாரா இல்லையா பாருங்க. கொடுக்கலன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் வேண்டியது இருக்கும். அந்த ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா மற்றவங்களை ஆசீர்வதிக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை ட்ரெயின் பண்ணிடுவார். அதனால இந்த நாட்களில் கைகளை திடப்படுத்தி, கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணி தன்னை திடப்படுத்தி கொள்ளணும். தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். எப்படி? கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம வாசித்தது போல உங்கள் கைகளை திடப்படுத்தி கொண்டு நல்ல சேவகராக நீங்க இருக்கணும். நல்ல சேவகர். இந்த நாட்களில் கைகளை திடப்படுத்துறது, இதுதான் ப்ரேயர் லைஃப். உங்க ஜெபத்தின் மேல உங்களுக்கு நம்பிக்கையே இருக்காது. ஆனால் இன்னைக்கு என்ன, ஆன்லைன் ப்ரேயரில் உட்காந்து ப்ரேயர் பாயிண்ட்ஸ் எழுதுறீங்க. நீங்களே எழுதி நீங்களே கை வச்சு ஜெபம் பண்ணுறீங்களா இல்லையா? இல்லை, எவ்வளோ காரியங்களை கர்த்தர் செய்கிறாரு இல்லையா? எவ்வளோ ஆச்சரியம். அப்போ உங்களால் முடியும், உங்கள் ஜெபத்துக்கு பதில் வரும், உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரு இல்லையா? அப்போ அந்த நாட்கள் மாதிரி என்னால் ஓட முடியாது, வயசு ஆயிட்டுல, இருக்கிற இடத்துல முழங்கால் போட முடியலையே, போட வேணாம். அதாவது வயசானவங்களுக்கு சொல்கிறேன், அப்படி உட்கார்ந்து தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணாலே போதும், உங்கள் ஜெபம் வலிமையான அற்புதங்களை கொண்டு வரும். ஏன் நம்ம ஜெபத்தை முன்னெடுத்து தொடர்ந்து ஜெப வாழ்க்கையில் ஓட முடியலை? அதுக்கு ரீசன் சொல்கிறேன். சில ஜெபங்களுக்கு சில வருஷங்கள் கழித்து தான் பதில் வருது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சில வருஷங்கள் கழித்து தான் பதில் வரும். ஆனால் அதுக்குள்ளேயே நம்ம சில வாரங்களில் பதில் வரணும்னு நம்ம நினைப்போம். இப்போ நல்ல வீடை கட்டுறதுக்கு நல்ல பணம் இருந்தால் 1 வருஷம் ஆகும் பாருங்களேன். நல்ல வீடு, ஓரளவுக்கு வீடு கட்டணும்னா, அப்போ உடனே வீடு கட்டணும்னா சினிமாமா தான் நம்ம அந்த மாதிரி போடணும், கட்டையில் கட்டணும். அப்போ கர்த்தருடைய பிள்ளை கட்டையில் கட்டினா எனக்கு தீ பிடிச்சா நாசமாக போயிடும் இல்லையா? அப்போது அது மாதிரி சில விஷயங்களை ஆண்டவர் டிலே பண்ணுறாருன்னா அது வரைக்கும் அப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ஜெபத்தை விட்டுறக்கூடாது. ஜெபம் பண்ண உடனே பதில் வருது, சில நேரத்தில் பதில் வரல. ஆனால் ஜெபம் பண்ணி முடித்தோடனே ஒரு 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 நம்பிக்கை வருதா, ஒரு மன நிறைவு வருதா? அதான் முதல் படி. அந்த நம்பிக்கையோடு கூட தோத்திரம் பண்ணிட்டு போய் படுக்கிறீங்க. காலையில் எழும்பினோடனே நேற்று கேட்ட ஜெபம் நினைவுக்கு வருதா? உடனே உங்கள் ஜெபத்தில் உங்களை அறியாமல் ஓங்கி ஜெபிக்கிறீங்களா? தட் இஸ் பவர் ஆஃப் காட். அந்த ஓங்கி ஜெபிக்கிற ஜெபத்துக்கு தான் பதில் வரும். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் டீ, அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு. நான் சொல்கிறேன், ஃபாஸ்ட் ஃபுட்டை பற்றி 2 வார்த்தை பேசுகிறேன். அந்த நாட்களில் நான் தான் கல்யாணம் கட்டுறதுக்கு முன்னாலே ஊழியத்துக்கு வந்துட்டேன். 20 வயசுலேருந்து பிரசங்கம் பண்ணுறேன்ல. அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம், அதாவது காலையில் சாயந்தரம் வரைக்கும் சாப்பிடாமல் இருப்போம். ஃபாஸ்டிங்னு சொல்லி தண்ணியே குடிக்க மாட்டேன். ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிஞ்சோன்னா நாங்கள் வர வழியில் இங்கே ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கார ஏதாவது வச்சு இப்படி பண்ணிட்டு கிடப்பானுங்க. அதை வாங்கி சாப்பிடுவோம், வேறு வழி கிடையாது. அந்த நாட்களில் ஒரு பிரச்சனையும் வரல. ஆனால் மருத்துவர்கள் சொல்லுவாங்க, ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிடாத, அது என்ன ஆயிலோ, என்ன சோறோ, என்ன குழம்போ ரோட்டில் வச்சு பண்ணுவான்னு தெரியாது. அந்த நாட்களில் சாப்பிடுவோம். ட்ரெயினில் பாருங்கள், அவன் ட்ராவல் பண்ணுவோம், 20 மணி நேரம் 25 மணி நேரம் ட்ராவல் பண்ணுவோம் வட மாநிலங்களுக்கு. போகும்போது அந்த பாட்டிலை பிடிச்சி அந்த ஸ்டேஷனில் நின்னோடு தான் தண்ணி ஓடி போய் அங்கே டேப் வாட்டர், அது எந்த காலத்தில் எந்த டேங்க்லேருந்து வருதோ ஆண்டவருக்கு தான் தெரியும், அதை வாங்கி குடிச்சிக்கிட்டு அப்படியே பண்ணுவோம். ஒரு முறை ஸ்ரீலங்கா ஊழியத்துக்கு போயிருக்கும்போது பயங்கரமான ஒரு காய்ச்சல் பார்த்தா உனக்கு ஜாண்டிஸ் வந்துட்டுனாங்க. 2 முறை ஜாண்டிஸ் வந்திருக்கு. ஆனால் ஆண்டவருடைய கரம் கூட இருந்து இப்படியே ஓடி அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ இந்த நாட்களில் இப்படிப்பட்ட போராட்டங்கள் பிரச்சனையின் வழியாக போகும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்று பலப்படுத்துகிறது, கையை உயர்த்தி ஜெபம் பண்ணணும். அவர் நடத்துவார். சொல்லுங்க, அவர் நடத்துவார். சொல்லுங்க, வாய் திறந்து, அவர் நடத்துவார். ஆமாம் சகோதரனே, உங்கள் ஜெபத்துக்கு பதில் வரலையா? இப்போ போராட்டமாக இருக்கா?
என் ஜெபத்துக்கு பதில் வரலையே, என் ஜெபத்தில் வல்லமை இல்லைன்னு நிறுத்திடாதீங்க. இனிமேல் சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் நல்ல ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. உன் ஜெபத்துக்கு என்னத்தை பதில் வருது, நீ போட்டு ஜெபம் பண்ணுற, அங்கே போய் ஜெபம் பண்ணிப்பார், அவங்க ஒன்று சொல்லுவாங்க, இவங்க ஒன்று சொல்லுவாங்க. நான் பாரத்தோடு சொல்கிறேன், அவர் பெரியவங்க ஜெபத்தை தான் கேட்பேன், பாஸ்டர் ஜெபம் பண்ணால் தான் கேட்பேன், இவாஞ்சலிஸ்ட் ஜெபம் பண்ணால் தான் கேட்பாங்க, ரெவரண்ட் டாக்டரு, போப்பாண்டவர், கார்டினல், இவங்கெல்லாம் ஜெபம் பண்ணால் தான் கேட்பேன், நீ எல்லாம் ஜெபம் பண்ணால் கேட்க மாட்டேன். பைபிளை ஒரு வசனத்தை எடுத்து கொடுங்க, நான் இன்னையோட பிரசங்கத்தை மூடி வச்சுட்டு ஒரு பெட்டி கடையை வச்சுட்டு உட்காந்துக்கலாம். அப்படி இல்லை பைபிளில். அவர் ஜெபத்தை கேட்கிறவரே. ஆமென். இஸ் அவர் ப்ரேயர் ஆன்சரிங் காட். அப்படி தான் இருக்குது. ஜெபத்தை கேட்கிறவரே. மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணலாம். நான் தொடர்ந்து நாளைக்கு இதை பற்றி நான் உங்களோடு பேசுவேன். ஆமென். தன்னைத்தானே திடப்படுத்தி கொள்ளுதல், தன்னைத்தானே திடப்படுத்தி கொள்ளுதல் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தருடைய பிள்ளைகளை, அதன் முதல் படி கைகளை திடப்படுத்துதல். ஆமென். தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்க. தளர்ந்து போச்சு. ஆமாம், மோசையின் கை தளர்ந்து போச்சு. ஆமாம், மோசை எவ்வளோ பெரிய லீடர் இல்லையா? மோசையோடு பெரிய ஆட்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் யாரும் இருக்காங்களா? அல்லது நீங்கள் தான் சொல்கிறீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருத்தரும் கிடையாது. ஆனால் அந்த மோசையின் கையை ஒரு கட்டத்தில் தளர்ந்து போச்சு. ஆனாலும் அவன் மனது தளரவில்லையே, மனது தளரவில்லையே. அப்போ இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஏசப்பா நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம், எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு மாற்றம் வரணும், எங்கள் பிள்ளைகளுக்குள்ளே ஒரு மாற்றம் வரணும், எங்கள் ஃபேமிலியில் ஒரு மாற்றம் வரணும். நாங்கள் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவனாக இருக்க விரும்பவில்லை, சடங்காச்சார கிறிஸ்தவனாக இருக்கவில்லை. ஆண்டவரே, ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக இருக்க விரும்பவில்லை, பண்டிகை கிறிஸ்தவர்களாக இருக்க விரும்பவில்லை. ஆமா ஆண்டவரே, அனுதினமும் ஆண்டவரோடு பேசுகிற, அனுதினமும் பைபிள் பேஸ்ட் கிறிஸ்டியனாக, ஆண்டவரே பைபிள் ஃபோக்கஸ்டு கிறிஸ்டியனாக ஆண்டவரை இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, தாவீது நெருக்கப்பட்டான், எல்லாவற்றையும் இழந்த, ஆண்டவரே பலன் இல்லாமல் போக மட்டும் அழுத, ஆண்டவரே ஜனங்களால் நெருக்கப்பட்ட, கல்லறிந்து கொல்லலாம் என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டானே. அப்பா, இப்போது யாரெல்லாம் என் கூட சேர்ந்து, என் சகோதரிகள், என் சகோதரர்கள், வாலிப பிள்ளைங்க, பெரியவங்க, சின்ன பசங்க, குட்டி பசங்க, யாரெல்லாம் ஏசப்பான்னு சொல்றாங்களோ, யார் வாயில ஏசப்பா என்று வருகிறதோ, ஆமாண்டவரே அவர்களை திடப்படுத்துங்க, திடப்படுத்துங்க, திடப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் திடப்படுத்துங்க, திடப்படுத்துங்க. கர்த்தரை நம்பி திடமனதா இருக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யுங்க. ஆமென், ஆமென். உதவி செய்யுங்க. ஷாகா ரீபாபு ராகாலாபா, இயேசுவின் நாமத்தில் உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. ஆமென், உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே அசைக்கப்பட்டுட்டாங்க அப்பா, பயங்கரமா சூறாவளி காற்றுனால, புயல் காற்றுனால வீடு சேதம் அடைந்திருக்கிறது ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கை சேதம் அடைந்திருக்கிறது ஆண்டவரே. ராமா ஹபு தரா ஹபா 27 சங்கீதம் 14 வசனம், கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாயிருந்து கர்த்தருக்கு காத்திரு. இயேசுவின் நாமத்தில் திடப்படுத்திருங்க, திடப்படுத்திருங்க. ஆமென், ஆமென். திடப்படுத்துங்க. நம்பிக்கை இல்லாத நாட்கள்ல உங்களுடைய பிள்ளைகளை திடப்படுத்துங்க. ஹோப்பே இல்ல. டாக்டர் சொல்லி இருக்கலாம், நோ ஹோப், லுக் அன்டு காட், அப்படி சொல்லி இருக்கலாம். ஆண்டவரே, நாங்க ஜெபம் பண்றோம் ஐயா. கைகளை உயர்த்துங்க இயேசுவின் நாமத்தினால. இப்போ உங்க பிரச்சனை உங்க கண்ணுக்கு முன்னால என்ன இருக்கு? பணமோ, கடன் பிரச்சனையா, அல்லது வீட்டு பிரச்சனையா, விவாகரத்து பிரச்சனையா, அல்லது வேற ஏதாவது பிரச்சனையா? ஏசப்பா, இன்றைக்கு எனக்கு ஒரு விடுதலை கொடுத்துருங்க, என்னை தைரியப்படுத்திருங்க. கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. வாயை திறங்க, இன்னும் கொஞ்சம் வாயை திறந்து ஆமென், ஹல்லேலூயா. பூரண பலன், பரிபூரண சந்தோஷம், ஹல்லேலூயா. திடகாத்திரமான பலனை ஆமென் கர்த்தர் உங்களுக்கு தருகிறதற்காக
கரம் தட்டி ஸ்தோத்திரம் பண்ணிருங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்போது யார் யார் பலவீனமா இருக்கீங்களோ அங்க வலது கை வைங்க. ஹார்ட்ல, லங்னா லங்ஸ்ல, அல்லாவிட்டா லிவர்ல, என்ன விதமான பலவீன கை வைங்க. அந்த 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 தைராய்டு பிரச்சனை இருக்கிற தொண்டையில கை வைங்க. ஆமா, கேட்ராக்ட் பிரச்சனை கண்கள்ல கை வைங்க. ஆமா, தலைவலி அந்த உங்க வலது கை தலையில வைங்க. இயேசுவின் நாமத்தினால பூரண சுகத்தை சொல்லுகிறோம். Hallelujah. Father God, in Jesus' name, every weakness of the body, hallelujah, be healed in Jesus' name. கர்த்தர் சுகமாக்கிட்டீங்க, தைரியப்படுத்திட்டீங்க, அற்புதங்களை செஞ்சிட்டீங்க. கரங்களை தட்டி ஆமென் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். கர்த்தர் சித்தமானால் காலையில எழும்பி 5:30 மணிக்கு அனுதினம் ஆவியானவர் என்ற குறுஞ்செய்தியை கேட்டு நீங்க கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நாளை நீங்க தொடருவோம். ஆண்டவர் நம்மை நடத்துவார். மீண்டும் நாளைக்கு சாயந்தரம் 5:30 மணிக்கு கர்த்தர் நம்மை திடப்படுத்துவார். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.